அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆனந்த வணக்கம். அன்பர்களே, ஏகமாய் இருக்கக்கூடிய சக்தியை நம்முள் உணரக்கூடிய ஒரு நாள்தான் ஏகாதசி. ஏகாதசி அப்படிங்கிறது ஒரு பெண் அரக்கியோட பெயர். அவளை ஒரு சூட்சமமான சக்தியின் மூலமாக பெருமாள் அளித்ததால் அதே அரக்கிக்கு ஒரு வரமாய் தந்த நாள் தான் ஏகாதசி. இயல்பாகவே ஏகாதசி அன்று யார் ஒருவர் உணவு எடுத்துக்கொள்ளாமல் உடலையும் மனதையும் முழுமையாக நிறைவாக எம்டியாக வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நேர்மறை ஆற்றல்கள் பெருகுவது என்பது அறிவியல் பூர்வமாகும் உண்மையே. யோக சாதனைகளை செய்கிறவங்க, ஆன்மீகத்தில் பயணிக்கிறவங்க உடலை தூய்மை செய்வதற்கும் மனதை தூய்மை செய்வதற்கும் உகந்த நாளாக சொல்லக்கூடியது ஏகாதசி. நான் தனிப்பட்ட முறையில் அந்த நாளில் பல முறை விரதம் இருந்து உணர்ந்து பார்த்துருக்கேன். அந்த நாளில் இயல்பாகவே நம்மளோட அமாவாசையும் பௌர்ணமியும் இணைந்து மாறி மாறி வரும் பொழுது அந்த ஏகாதசி அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட நாளில் நம்மளோட மனோநிலை அபரீதமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி மனோநிலை அபரீதமாக இன்க்ரீஸ் ஆகணும்னா உடல்நிலை அதற்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த உடல்நிலையை சப்போர்ட் பண்ணுறதுக்காக மனநிலையையும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஏகாதசி அன்று யார் ஒருவர் உண்ணா நோன்பு இருந்து எல்லாம் வல்ல திருப்பதி ஏழுமலையானை மனதார நினைத்து விரதம் இருந்து வழிபாடுகளை செய்கிறார்களோ, ஆன்மீக பரிகாரங்கிறது அடுத்தது. அதற்கு முன்னாடி உடல் தூய்மையாகும், மனம் தூய்மையாகும். உடலும் மனமும் தூய்மையாகும் போது அங்கு லட்சுமி கடாட்சம் வரும் என்பதுதான் இதன் சூட்சமமே. ஸோ உங்களுக்கு லட்சுமி வசியமாக வேண்டும், லட்சுமி கடாட்சம் பெருக வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் பணம் சார்ந்து செல்வம் சார்ந்த முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னா ஆன்மீக அதிர்வலைகள் அபரீதமாக கிடைக்கக்கூடிய பெருமாளுக்குரிய சக்தி மிக்க தினமான ஏகாதசி என்று விரதம் இருங்கள். அற்புதமான இந்த மாசி மாதத்தோட ஏகாதசி வரும் செவ்வாய்க்கிழமை வருகிறது. அந்த நாளில் நீங்கள் விரதம் இருங்க. அந்த விரதம் உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் சப்போர்ட்டை ஏற்படுத்தி தரும். பிப்ரவரி 20 செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய ஏகாதசி செல்வ வளத்தை பெருக்கும் ஏகாதசி. ஏன்னா மாசி ஏகாதசிங்கிறது செல்வ வள ஏகாதசின்னு சொல்லுவாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சு பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளியுங்கள், ஆண்கள் தலைக்கு மட்டும் குளித்து கொள்ளுங்கள். அதற்கப்புறம் காலை எந்திரிச்சு சூரியனை பார்த்து ஓம் சூரிய நாராயணா என்கின்ற மந்திர ஜபத்தை ஒரு 27 முறை சொல்லிவிட்டு இன்றைய நாளில் நான் விரதம் இருக்கிறேன்னு வேண்டிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணீர், துளசி, பச்சை கற்பூரம், ஏலக்காயை போட்டு கையில் இந்த முத்திரையை வச்சுங்க பாருங்க. இந்த முத்திரையை கையில் இப்படி வச்சு ஓம் நமோ நாராயண மந்திரத்தை 27 முறையும், ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் என்கின்ற மந்திரத்தை 27 முறையும் சொல்லிவிட்டு அந்த தீர்த்தத்தை 3 முறை எடுத்து உள்ளங்கையில் விட்டு குடிச்சுக்கோங்க. அதுதான் காலையில் இருந்து மாலை வரைக்கும் உங்களுக்கு சூரியன் அஸ்தமனமாகிற வரைக்கும் விரதத்தை தொடர்ந்து இருந்துட்டு சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முறை குளித்து விட்டு துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டு விட்டு பச்சரிசியால் தயிர் சாதத்தை செஞ்சு ஒரு வாழை இலையில் அதை பரப்பி சென்ட்ரலில் மாதுளம் பழத்தால் நாமம் போட்டு அதற்கு பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றி குத்து விளக்காக மகாலட்சுமி விளக்காக ஏற்றி வெள்ளை நிற மலர்களாலேயோ அல்லது காசாலேயோ 108 முறை ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த 2 மந்திரத்தையும் சொல்லிட்டு நமஸ்தேசு மகாமாயே என்று வரக்கூடிய லட்சுமி அஷ்டகத்தையும் கனகதார சோசரத்தை சொல்லும் போது மனமுருகி சொல்லி அந்த விளக்கை அர்ச்சனை பண்ணிட்டு அந்த விளக்கையே லட்சுமி கடாட்சமாக நினச்சி தூப தீபங்கள் காமிச்சு அதற்கப்புறம் நீங்கள் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். முடித்து விட்டு இரவு படுக்க போகும்போது ஒரு 5 ரூபா காசை கையில் எடுத்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெருமாள் கோயிலையே திருப்பதி பெருமாளாக நினச்சிக்கோங்க. ஏன்னா திருப்பதியில் இருக்கக்கூடியதும் பெருமாள், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதும் பெருமாள் தான். திருப்பதி மலையில் போனால் என்ன பலன் கிடைக்குமோ மனசார உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போனாலும் அதே பலன் கிடைக்கும். ஸோ அதை மனசார நினச்சிக்கிட்டு அந்த 5 ரூபா காசை எடுத்து வச்சுருங்க. அடுத்த முறை பெருமாள் கோயிலுக்கு போகும்போது அந்த உண்டியெல்லாம் போட்டுட்டு வாங்க. காணிக்கை எதுக்குங்க போடணும் அப்படின்னா இறைவனுக்கு நான் எதை வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கேன், அதில் ஒரு துளி தான் இது அப்படின்னு காமிக்கும் போது இந்த பிரபஞ்சம் நமக்கு அபரீதமாக கொடுக்கும். இந்த விரதத்தை வரும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும். மிக விரைவில் மகா சிவராத்திரி வர இருக்கு. அதற்குள்ள உடலையும் மனதையும் மேம்படுத்த இதையை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
வரும் சனிக்கிழமையிலிருந்து மாசி மகத்திலிருந்து மாசி மகா சிவராத்திரி வரைக்கும் 12 நாள் சக்தி மிக்க சிவ சித்த யோக சாதனா அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பை ஆன்லைனில் நடத்த இருக்கின்றோம். இந்த பயிற்சிக்கு அன்னதான கட்டணமாக 500 ரூபாயை கொடுக்க சொல்கிறோம். மகா சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் பண்ண போகிறோம். இந்த பயிற்சி உங்களுக்கு இலவசம். ஸோ பயிற்சியில் கலந்துக்கங்க. 12 நாள் உடல் மனம் ஆன்மீகத்தில் சித்தர்களின் அதிர்வலைகளை உணர முடியும். மகா சிவராத்திரி என்று திருவண்ணாமலை வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அனைவரும் திருவண்ணாமலைக்கு வாருங்கள். மார்ச் 8 மகா சிவராத்திரி. சித்தனாய் நீங்கள் வாழ பல அற்புதமான ரகசியங்களை நீங்கள் அங்கே உணர முடியும். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள். நல்லது நிச்சயமாய் ஏற்படும். ஓம் நமோ நாராயண.